அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரகனூர். இன்று நாம் சுக்கிர திசை 20 ஆண்டுகள் மற்றும் சுக்கிர திசையும் காலச்சக்கரமும் ஒரு ஆய்வு. சுக்கிர திசையில் சுக்கிரன் பற்றிய அறிமுகம். சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். சுக்கிரனுடைய நீச வீடு கன்னி, உச்ச வீடு மீனம். இவற்றைப் பற்றிய ஒரு ஆய்வும், ஒரு சுக்கிரனை பற்றிய ஒரு அறிமுகமும் இந்த தொகுப்பில் காணலாம். மற்றும் வரக்கூடிய அடுத்தடுத்த தொகுப்பில் சுக்கிர திசையினுடைய 9 புத்திகளையும் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்ட்டாக காணலாம். அதற்கு முன்பாக அன்பர்கள், இந்த பதிவினை காணும் அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், தங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நீங்கள் கொடுக்கும் ஆதரவு எங்களை மேலும் ஊக்கப்படுத்தும். சரி. பொதுவாக சுக்கிர திசை. சுக்கிரன் என்பது யார்? நம்ம இந்திய வேதிக் அஸ்ட்ராலஜியில் மொத்தம் ராசிகள் மொத்தம் 12, மாதங்கள் 12. இவற்றில் இந்த 12 ராசிகளையும் உள்ளடக்கிய ஒரு காலச்சக்கரம் என்பது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தொகுப்பாகும். இவற்றில் கிரகங்கள் என்பது மொத்தம் 7. இவற்றில் சாயா கிரகங்கள் ராகு, கேது, ஷேட் ஆஃப் பிளானட்ஸ். ஆக மொத்தம் 9 கிரகங்கள். 9 கிரகங்களுக்கும் நட்சத்திரங்கள் 27. இவற்றில் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். ஒருவருக்கு சுக்கிர திசை நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த பரணி, பூரம், பூராடம் அதாவது காலச்சக்கரத்தின் 1, 5, 9 தொடர்பு கொண்டாடி தான் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். எந்த வயதில் இருந்தாலும். அவருடைய லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அதனுடைய வேரியேஷன் ஆகும். ஒருவருக்கு இளமை காலத்தில் பிறந்தவுடன் அவர்களுக்கு சுக்கிர திசை என்பது அவர்களுடைய பரணி நட்சத்திரமா இருக்கலாம், பூர நட்சத்திரம், இவர்களுக்கு இளமை காலத்தில் நடக்கும். அல்லது இவர்களுக்கு கேது திசையில் பிறந்திருந்தால் அடுத்த திசை சுக்கிர திசையாக வரும். இல்லை புதன் திசையில் பிறந்திருந்தால் அது 3வது திசையாக வரும். இப்படி திசாபுத்திகள் வேரியேஷன் ஆனாலும் இதனுடைய பலன்கள் எங்கிருந்து அவுட்புட் நமக்கு கிடைக்கும்? இந்த காலச்சக்கரத்தில் 1, 5, 9ஆம் இடத்துல இருந்தா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரி. இப்பொழுது சுக்கிரனுடைய ஆட்சி வீடாக ஏன் நம்ம ரிஷபத்தை கருத வேண்டும்? சுக்கிரன் எவ்வாறு ஆட்சியாக இருக்கும்? சுக்கிரனுடைய தத்துவம் என்ன? காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு என்பது பொதுவாக ஜோதிடத்தில் காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு என்பது ஒரு ஸ்திர வீடாகும். இந்த ஸ்திர வீடு என்பது ஒரு நிலம், நிலையான நிலம், மேய்ச்சல் நிலம், பொருளாதாரம். காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு என்ன சொல்லுது? பணம், பொன், பொருளாதாரம் போன்ற ஒரு நிலைத்தன்மை வாய்ந்த இடத்தினை குறிப்பது சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறது. சரி. இந்த சுக்கிரனுக்கு ஆட்சியாக இருக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் உறுதுணையாக புரிஞ்சால் இது சுக்கிரன் ஆட்சியாக இருக்க முடியும்? ஒரு மிடுக்கான தோற்றத்துடன், முகப்பொலிவுடன் இருக்க முடியும். முதலாவதாக இந்த ரிஷபத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களின் தொகுப்பை தான் நான் இந்த இந்த சுக்கிரன் நமக்கு வெளிப்படையாக காட்டி இது ரிஷபம். இது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. இதில் உள்ள என்ன இருக்குது? சூரியன். சூரியன் என்பது எலும்புக்காரகன். நம்மளுடைய முகத்தை இது வெளித்தோற்றத்தில் முகத்தை குறிக்கும். முகத்தில் உள்ள தாடை எலும்புகள் மற்றும் எலும்புகள் ஸ்திரமாக இருக்க வேண்டும். அடுத்து சந்திரன். சந்திரன் என்பது இங்க உள்ள ம் இப்ப நம்ம இந்த கண் மற்றும் நாக்கு, மூக்கில் நீர்த்தன்மையான திரவங்கள் நம்ம அதிகமாக குவிந்து கிடக்கின்றது. அடுத்து செவ்வாய். தசைகள், வலிமையான தசைகள். இவற்றினுடைய அமைப்பை இந்த சுக்கிரன் என்பது முகபாவனையாக குறிக்கிறது. பொருளாதார ரீதியாக சுக்கிரன் ஏன் இங்கே ஸ்திரமாக இருக்கின்றது? ஒரு மனிதன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை சார்ந்த சிந்தனையும், முகப்பொலிவுடன் இருக்கும்பொழுது அவனுக்கு அந்த கர்வம் ஏற்பட்டு சுக்கிரன் வலிமையாக ஆட்சியாக இருப்பதாக நாம் கூறுகின்றோம். சரி. காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு என்பது துலாம் வீடு, காற்று ராசி. இங்கே ஏன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறது? இது எதை குறிக்கிறது? ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாயோட நட்சத்திரம். ராகு என்ற போகக்காரக நட்சத்திரம். அடுத்ததாக குரு நட்சத்திரம். அப்பொழுது காலச்சக்கரத்தின் 7ஆம் வீடு காற்று ராசி, சர ராசி. ஒரு மனிதனுடைய சிந்தனை, செயல், கவர்ச்சிகள் இந்த செவ்வாயினுடைய வீடும், இந்த சுக்கிரனுடைய வீடும் கனெக்டிவிட்டி 1, 7ஆக இருந்தாலும் 2ம் கவர்ச்சி. அப்பொழுது இந்த காற்று ராசிகள் பற்றற்று இருக்கும் பொழுது ஒரு மனிதன் கவர்ச்சியாகவும், மிடுக்காகவும் சமுதாயத்தில் என்னை போல் கௌரவம் அடைந்தால் தன்னை ஆப்போனன்ட் கூட தன்னை அழகான தோற்றத்துடன் இன்னும் பரபரப்பாக இருக்கக்கூடிய வாசனைகள் காற்று தான் தான் உசந்தவன் என்று காட்டக்கூடிய நிலைமையில் அப்பொழுது நம்ம செவ்வாய் சற்று கௌரவம் அதிகமா இருக்க வேண்டும். ஒரு நிலையான மிடுக்கான தோற்றத்துடன், மிடுக்கான எண்ணத்துடன் சிரமமாக இருந்தால் தான் வாழ முடியும். ராகு புகாகாரகன். எதனாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறது. இந்த எஸ்டாப்ளிஷ் பண்றது, கன்ஜக்ஷன் பண்றது, இது எல்லாமே ராகு ஒரு செயற்கைத்தனமான ஒரு எண்ணங்கள். அடுத்த பிறகு இது என்ன பண்ணும்? அடுத்த பிறகு இனவர்த்தியா ராகு என்பது ஷேடோ பிளானட்ஸ் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நமக்கு போதிக்கிறது. அங்கே குரு. அப்பொழுது இந்த 2ம் சேர்ந்ததான் குரு. அங்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை குறிப்பிடுறதுக்கு. சரி. ஏன் நீசம்? நீசம் என்றால் என்ன? பலம் ஏன் குறைகிறது? ஒருவன்
கௌரவத்துடனும், ஆசையுடன் காலச்சக்கரத்தின் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசமாகிறது. ஏன்? இந்த வீடு புதனுடைய வீடு. ஒருவன் மனிதன் அறிவுத்திறனும், பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒருவன் மிடுக்கான தோற்றத்தை அடையும் பொழுது, இங்கே என்ன நட்சத்திரங்கள் இருக்குது? சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், அடுத்ததாக செவ்வாய் நட்சத்திரம். இவர்கள் எல்லாம் இந்த அரசியல் கிரகங்கள், அரசுத்தன்மை வாய்ந்த கிரகங்கள். ஒரு மனிதன் ஆணவம், அதிகாரத்த தோரணத்துடன் இருக்கும் பொருள்பற்றான வாழ்க்கையை வாழும் பொழுது, இவனுடைய வாழ்க்கை என்பது சுக்கிரன் 7ஆம் இடம், காலச்சக்கரம் 7ஆம் இடம் மனைவியப்பா. இதனுடைய நீசம் என்றால் என்னது? மனைவியிடம் பிரிஞ்சு ஒருத்தன் பண ஆசையும், பண மோகமும் பிரிக்கும்போது எனப்படும். அதிலிருந்து அவன் விடுபடுகிறான். அதுதான் நீசம் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற போகிறான். இது லக்னத்துக்கு வேரியேஷன் ஆகும். அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வெறுமனே சுக்கிரன் நீசம் என்றால் அனைத்திலுமே நம்மளுக்கு கெட்டு போயிரும். வாழ்க்கை அதனுடைய காரத்துவம் அனைத்துமே நம்மளுக்கு அழிந்து விட்டது என்று நீங்கள் கற்பனை தோற்றத்தை குறிக்க வேண்டாம். அதனுடைய காரத்துவம் காலச்சக்கரத்தினுடைய காரத்துவத்தினுடைய இயல்பை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. 2வது மீனம் என்பது உச்ச வீடு. சுக்கிரனுடைய உச்ச வீடாக கருதுவதற்கு காரணம் என்றால், இது குருவினுடைய வீடு. சுக்கிரன் எவ்வாறு உச்சமா இருக்க வேண்டும்? உச்சம் என்றால் என்னது? இந்த இடத்தில் காலச்சக்கரத்தினுடைய 12ஆம் இடம் என்பது என்னது? பொருளாதார சேமிப்புகள், அடுத்த தலைமுறை மோட்சம் இவற்றில் எல்லாம் இருக்கும் பொழுது, இந்த உலகில் இந்த இடத்தில் புதன் நீசம். இந்த உலகில் என்னது பொருள்பற்றான எண்ணத்தை ஒருவன் உயிர்ப்பற்றான எண்ணங்கள் செய்த தர்மங்கள் அனைத்தும் அவனுடன் எடுத்து சென்று விடுவான். ஆனால் சுக்கிரன் என்பது பொருள்பற்றான கிரகங்கள் அனைத்தும் இந்த பூலோகில் விட்டுவிட்டு விடுவான். அடுத்த சந்ததியில். அவ்வாறு தான் சேமித்து வைக்கக்கூடிய பொருள்கள், எண்ணங்கள் அனைத்துமே சுக்கிரன் ஆகிய அந்த இடத்துல உச்சம் என்றால் என்ன ஒருத்தன் இருந்தால், தான் அனுபவித்த பணங்கள் எல்லாம் அடுத்த சந்ததிகளுக்கு சென்று அடையுமாறு அவனுடைய செய்து பார்த்துக் கொள்ளணும். அதுதான் சுக்கிரன் உச்சம் என்று குறிப்பிடுவார். நீங்கள் எல்லாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம். நம்முடைய காலச்சக்கரம் என்பது இந்திய வேதிக் அஸ்ட்ராலஜி என்பது ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்களை கொண்டிருக்கிறார். இது ஜோதிடம் என்பது கற்பனை கலந்து போல உங்களுக்கு தோன்றினாலும், அதனுடைய உண்மை தன்மை என்பது ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துடன் நீங்க அனுதினமும் உற்று நோக்கும் பொழுது நமக்கு ஒரு சில விடயங்கள் என்பது பூமியில் தோண்டத்தான் நமக்கு விஷயங்கள் தெரியுது போல, ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு சில விதமான எண்ணங்கள் நமக்கு உதித்துக் கொண்டே இருக்கும். சரி. பொதுவாக சுக்கிர திசை நன்மையா? தீமையா? என்ற போன்ற கேள்விகள் பொதுவாக நமக்கு அமைகின்றது. இந்த சுக்கிர திசை என்பது 20 ஆண்டு காலமும் அவருடைய லக்னம் சார்ந்த விஷயங்கள். அதாவது 12 லக்னத்திற்கும் 12 விதமான எக்ஸ்பெர்ட்டாக விஷயங்கள் தெரியும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வீடாக குணாதிசயங்களா நம்ம இருக்கும். இதெல்லாம் அடுத்த பதிவில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த சுக்கிர திசை எவ்வாறு என்பது என்பதை தனித்தனி பதிவில், தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். இதிலிருந்து பொதுவான பலன்கள். பொதுவாக சுக்கிர திசை என்பது ஒருவருக்கு நடக்கும் பொழுது, அவர்களுடைய ஒரு சில ஒரு சில விஷயங்கள் என்பது இந்த சுக்கிரன் என்பது காலச்சக்கரத்தின் 1, 5, 9 இது என்னை குறிக்கிறது? 1ஆம் இடம் என்பது தலைமை பண்பு, செருக்கு. 5ஆம் இடம் காதல், குழந்தைகள். 9ஆம் இடம் மதம், இனம், நல்லொழுக்கம் போன்ற 3 விதமான எக்ஸ்பெர்ட்டை இங்கே குறிக்கின்றது. அதாவது உயிர்ப்பற்றான எண்ணங்களை இங்கே குறிக்கின்றது. ஆக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் என்பது உயிர்ப்பற்றான விஷயங்கள், உயிர் போகத்தன்மையுடைய எண்ணங்கள். ஒரு இதை தான் நமக்கு குறிக்கின்றது அதனுடைய நட்சத்திர கூட்டங்கள். அதேபோல் சுக்கிரனுடைய வீடுகள் எதை குறிக்கிறது? பொருளாதாரத்தையும் சுக்கிரன் 7ஆம் இடம் சமுதாய உலகில் உள்ள மனிதர்களுக்கு ஸ்திரமான பொருளாதார வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். 2வது அடுத்ததாக நல்ல மனைவி, நல்ல குணாதிசயம் கொண்ட சமுதாய சுற்றங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பது அதனுடைய ஆட்சி வீடுகளுக்கு குறிக்கின்றது. நீச வீடு என்பது என்ன குறிக்கின்றது? நீ எதற்கும் அடிமையாக நீ பணம், பொருளாதாரத்திற்கு அடிமையானால் உன்னுடைய வாழ்க்கையில அடிமைத்தன்மை பொருள்பற்றான வாழ்க்கை நீ வாழும் பொழுது, உயிர்ப்பற்றான விஷயங்கள் உன்னை விட்டு செல்லும் என்பதை காட்டுகின்றது. நீ நல்ல ஒரு மனிதனாக நீ வாழ்ந்து முடித்து என்பது உன்னுடைய சந்ததிக்கு இந்த பொருள் பற்றி விட்டுச் செல்வாய் என்பது அந்த உச்ச வீடு காட்டுகின்றது. சரி இதெல்லாம் காரண காரியங்களாக இருந்தாலும், சுக்கிர திசை என்பது உயிர்ப்பற்றான எண்ணங்கள். அதாவது குழந்தைகள், மனைவிகள், மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு அவர்கள் லக்னத்துக்கும் உள்ள உள்ள வேரியேஷனையும் உயிர்ப்பற்றான எண்ணங்கள். அதாவது லக்னம் சார்ந்த விஷயங்கள் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், அவனுடைய கற்பனை திறன் இதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும். அவன் ஒருவேளை அவன் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள், அதாவது அவன் பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு மனிதன் இயங்குகிறான் என்ற வாலிப வயதில் பொருளாதாரத்தை சார்ந்து இயங்க வேண்டும் என்றால், இந்த உயிர் பற்றுக்கும், பொருள் பற்றுக்கும் இடையே அவனுடைய வாழ்க்கையில் சீரழிந்து விடும். அதுதான் வாலிப சுக்கிரன் வயோதிக தன்மையை ஏற்படுத்திவிடும் என்று காரணம் கூறுகிறது. இதுதான். ஆகினால் வாழ்க்கை தன்மை என்பதை நாம் புரிந்து கொண்டு, சுக்கிரதேசருடைய இ இயல்பு இதுதான். அதனால் நீங்க உயிர் பட்டம் அடுத்தவங்களுக்கு முடிந்தவரை நல்ல ஒரு சுக்கிரதசை ஒருத்தர் நடைபெறுகின்ற என்றால், இந்த இந்த கர்ம வினையை, ஊழ் வினையை தீர்க்க வந்த சுக்கிரன். ஆகையினால் சுக்கிரன் என்பது 20 ஆண்டுகள் காலங்கள் திசா புத்திகளிலேயே அதிக ஆண்டுகள் உள்ளது சுக்கிர திசை. சுக்கிரனுடைய எண் என்பது 6ஆம் எண். 6ஆம் எண் கணிதத்தில் 6ஆம் எண்ணை குறிப்பிடும். இந்த 6ஆம் எண்ணை திருப்பி போட்டால் என்ன பண்ணும்? 9ஆம் எண் போல நம்மளுக்கு தோன்றும். அதனால் செவ்வாய், சுக்கிரன் இணைந்தால் வாழ்க்கையில் காதல்,
ஒரு கன்ஜெக்ஷன் நம்மளுக்கு உருவாகிறது. இதனுடைய நிறம் என்பது வெண்மை நிறத்தை நம்மளுக்கு வந்து குறிக்கிறது. இதனுடைய சொந்த வீடு என்பது நம்ம சொன்ன போல ரிஷபம், துலாம். இதனுடைய திசை என்பது கிழக்கு திசையை குறிக்கும். தானிய வகைகள் மொச்சை பயிர் என்று குறிக்கும். ரத்தினங்கள் வகையில வைரம், விலை உயர்ந்த வைரம், வைடூரியங்களை குறிக்கும். மலர்கள் வெண்தாமரையில் அமர்ந்துள்ள சுக்கிரன் அப்பா அப்படின்னு சொல்லுவோம். மரத்தில் அத்தி மரம். அத்தி மரத்தில் பால்கள் வருவது போல சுக்கிரன் லட்சுமி கடாட்சம் பொறுத்தவரை. வாகனம் என்பது கருட வாகனத்தையும், சுவை என்பது தித்திப்பு சுவையும், உலோகம் என்பது வெள்ளிக்கு காரகன். சுக்கிரன் யாருடைய வழிபடுவார்? லட்சுமி தேவி. அப்போது புதனின் திருமாலின் அவதாரமாகிய லட்சுமி தேவியை பிறந்த வெண்பட்டு இவருடைய சமதா இருக்கும். சுக்கிரனுடைய ஆட்சி தலம். சுக்கிரனுடைய நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? ஸ்ரீரங்கம். அவ்வாறு சுக்கிரன் என்பது யாரும் யாருடனும் நம்ம இருப்பது போல அனைவருக்கும் நல்வழிப்படுத்தக்கூடியவன். அதனால் சுக்கிர திசை நடக்கும் நடக்கும் அன்பர்கள் முடிந்தவரை உயிர்ப்பற்றவன் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உயிர்ப்பற்று என்பது என்றால் என்ன? லக்னம். உங்களுடைய உடல் நலத்தை பேணிக் காருங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள். சமுதாய நல்லொழுக்கத்தை பேணிக் காருங்கள். குற்றங்கள் அனைத்துக்குமே நீங்க செய்யப்படும்போது, உங்களுக்கு அது வந்து நல்பலனை செய்யும். ஒருவேளை நீங்க பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள், செல்வம், சேமிப்புகள் இது எல்லாமே நீங்கள் செய்து கொண்டே போகும்போது, சுக்கிர திசையில அடுத்த பார்ட் உங்களுக்கு ஆப்பு வைப்பதாக இருக்கும். ஆகையினால் இது ஒரு அறிமுகமே தவிர வேறொன்றும் உங்களுக்கு வந்து தவறான செயல் அல்ல. சுக்கிர திசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நட்பற்றானதாக முடிந்தவரை பற்றற்ற நிலையில் இருக்கும் மக்களுக்கு இந்த சுக்கிர திசை ஒன்றுமே செய்யாது. நீங்க சுக்கிர திசையில அதிவேகமாக நீங்க செயல்பட போகும்பொழுது, ஒரு சில தவறுகளை காலத்தினால் அழியாத வடுவுக்குள்ளே நீங்கள் அனுபவிக்க நேரிடும். சரி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஷேர் செய்தவும், சப்ஸ்கிரைப் செய்தவும். இதனுடைய பகுதிகள் சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இதன் அடுத்தடுத்த கூடிய புத்திகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.